மனத்திலே சொன்ன அனைத்து வார்த்தையும் சொல்லி கேட்கவில்லை. உன் பேச்சிலே வர அக்கா ஆதி நாளில் பார்த்தால் நந்தவனம் சென்று மலர்களெல்லாம் வைத்து வந்து தாய் தந்தையர் பாதத்திற்கு செலுத்துவது வணக்கம். ஒரு நாள் புறா கதெல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்குதா? அந்த மனத்திலே சொன்ன சத்தியம் தான் என்னக்கா மறந்து பேசுறியே உனக்கு தர்மமா? தினந்தோறும் வனத்துக்கு போய் மலர்களை படிச்சுட்டு வந்து அப்பா அம்மா காலில் வச்சு கும்பிடுறது வணக்கம். அப்படி ஒரு நாள் இப்படி எல்லாம் புறாவெல்லாம் இப்படி இருந்துச்சு, நம்ம ஒருத்தரே கல்யாணம் பண்ணி போய் ஒருத்தரே பொழைக்கலாம்னு சொன்னோம்னா அப்படி அன்னைக்கு நாளிலே என் கையிலே சத்தியம் பண்ணீங்க. எக்கா பாரு, நான் யாரை மாலை ஏறணும் அவளே பாரு, தங்காய் யாருக்கு நான் மாலை போடணும் அவனுக்கே நீ மாலை போடணும்னு நான் தான் சொன்னேன். யார் கழுத்துல மாலை போடணும் நீங்க வந்து போட்டீங்க தானே? அப்படி போட்டீங்க தானே? நான் எது சொன்னாலும் நீங்க கேட்கறேன்னு சொன்னீங்க தானே? அப்படி பாரு, அவரை விட்டு நான் கீழே வந்துட்டு ரசத்தை விட்டு அந்த கணவர் வேணான்ட்டு விட்டு தான் வந்தேன். அதை போல நீங்களும் இறங்கி பார், அவன் நம்மளுக்கு மான அக்கா இப்படியெல்லாம் பேசுவது தவறுக்கா. அது வாழ்க்கை யாரு கழுத்துல மாலை போறியோ அந்த கழுத்துல மாலை போறேன்னு சொன்னியா? கழுத்துல மாலை போட்டா அவர் தான் நமக்கு கணவர். மாலை போட்டு எனக்கு இறங்கி மட்டும் வாங்க நீங்களும் இறங்கி சொல்வது போல நடந்து வந்தால் அது வேற பெண்மணி என்று நினைத்துக் கொள்வார்கள். அதனால அவர் கணவர் அக்கா, அவர் கணவர் அவருடன் சேர்ந்து சந்தோஷமா ஒற்றுமையா போனா எங்க மாவட்டத்துல பணக்காரியா அப்படி கோட்டி வச்சு போனேன் கெட்டு போய் நிப்பேன் பாரு. வார்த்தைகளை கேட்காம நீ போனா உனக்கு நான் தங்கச்சி இல்ல பாரு, நீ எனக்கு தங்கச்சி இல்ல உனக்கு அக்கா இல்ல. பாரு இதுக்கு பூஜை முடிக்கல, எனக்கு அக்கா உள்ள நம்ம தங்கச்சி கேட்டாலும் அக்காவானவள் மேலே ரதத்தில் ஏறவில்லை. நான் ஒரு வார்த்தை கேட்டு வருகிறேன். ஆகட்டும் ஆகட்டும் சுவாமி. கேட்டு வரங்களா? சற்று நேரம் இங்கே ஆகட்டும். இல்ல இவர் வந்து என்னமோ கேக்குறாரா, என்னமோ தெரியல இவர் கேக்குறது. கண்ணே அம்பாள் பக்கவராஜா தள்ளியே நில்ற. ஏன் என்ன காரணம்? தள்ளி நிலையா போய் என்ன காரணம்? பக்கவராது கப்படிக்குது. என்ன குளம்? நான் மீன் விற்கிறவங்க சத்திர குளம். 5 ரூபாய் எவ்வளவு நீ பேர் பட்டவங்க கூட பாரு, என்ன கூட 10 ரூபாய் 5 ரூபாய் மீன் விற்கிற ஜாதி. மீன் விற்கிற ஜாதி வந்து நான் பழிக்க போனா நான் வரமாட்டேன். கண்ணே அம்பாள் சொல்லியா, ஒரு பெண்ணானவள் வாழ்க்கையானது எத்தன்மையானது தெரியுமா? பேர் பட்டது மண் சட்டியை போன்றது. கீழே உடைந்தால் அதை வந்து சரி செய்ய முடியாது. ஐயோ நான் அது மண் சட்டியா கல்லெடுப்ப நான் பொண்ணு சட்டி கீழே போட்ட கூட வரமாட்டாங்க. அப்படியா? ஆமா நான் பொண்ணு சட்டியா. ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கேளு. என்னதான் சொல்றீங்க கடைசியா? வேண்டாம் என் வார்த்தை
வேண்டியவன் அசனாபுரத்து வேந்தன். நான் எத்தனைய குல பரம்பரையை பார்த்தவன். இந்த நாளையிலே உனக்கு ஒரு புத்திமதி இருக்கின்றேன். வேண்டாம் கண்ணு இந்த வார்த்தை விடுத்து ரதத்தில் ஏறி போகலாம். நீ என்னையா சொல்றது? நான் வந்து ஒரு ரதத்துல என்ன ஏறது? போய் நீ வேலையை பார்த்தல. நான் ஒரு ஆண்மகன், எதுவும் தெரியாத பெண்மகன். மாங்கன்னு சொல்லக்கூடிய தாலி இன்னும் கழுத்தில் ஏறவில்லை. என் வார்த்தை கேளம்மா. நான் போய் எங்க மாமன் கட்டிக்கிறேன். நீ போய் உன் கூட பாருங்க. போய் நீ ஆளப்பாரு கண்ணே அம்மா. அதனால நான் ஒரு பேரரசன் இருந்தாலும் கடைசியாக உன்னிடம் ஒரு வார்த்தை கற்றுகிறேன். அத்திரகனுக்கு ஒரு பேரரசரா கூட இருங்க. உங்க தம்பி இளவரசரா கூட இருக்கட்டும். எங்க ஆனா பாரு எங்க ஆளு எப்படி இருக்கிறாரு எங்க மாமு. அப்படியே சாமி பணக்காரையே போட்டே சொல்லியே நான் போய் அவர்கிட்ட வாங்க. கண்ணே அம்பா சொல்லுங்க. முதலில் நீ யாருக்கு மாலை கொடுத்தாய்? உங்க தம்பிக்கு தான் போ. யாருக்கா? உங்க தம்பிக்கு தான் போட்டேன். அவரை மனதில் எடுத்திருக்கிறேன் இல்லையா? அவரே தான். ஆமா. சாமி சாமி சாமி. அவ கடவுள் தூங்கும் போது கூட பயன்படுத்தி நினைச்சு பார்த்தானே என் உயிர் போயிடும். ஒரு பெண்ணானவள் முதலில் ஒரு நினைத்து விட்டு கடைசியில் இன்னொரு நினைத்தால் என்ன ஆபத்து வரும் தெரியுமா? நானும் பாரு உன் தம்பி நான் நினைக்கவில்லை. அவர்கிட்ட நான் வரவும் முடியாது. அவர் கல்யாணம் பண்ணி முடியாது. உன் வேலையை பார்த்து நீ போயா. அதற்காக உன்னிடம் ஒரு வார்த்தை கேட்கிறேன். என்ன கேட்கிற சொல்லி. நான் ஒரு பேரரசராக இருந்தாலும் பேசவும் கொண்டு இருக்கின்றேன். இருந்தாலும் உலகில் எந்த ஒரு ஆண்மகனும் கெஞ்சாத வார்த்தை உன்னை கெஞ்சுகிறேன். கடைசியாக சரி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உன் தோளை பிடித்துக் கொள்ளே. வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கியவன் எந்த பெண் எக்கேடு கெட்டு போன என்று நான் நினைக்கலாம். இருந்தாலும் உலகத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை கிடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவனா கடைசியாக உன் காலை பிடித்துக் கொள்கிறேன். உன் வாழ்க்கை கெட்டுவிடும். தயவு செய்து வந்து ரதத்தில் ஏறி தம்பிய வந்த ஆம்பளையாவான்னு கேக்குறது. நான் ஆம்பளையா? நீ ஆம்பளையாவான்னு கேக்குறது. யாரோ ஒரு பொம்னாடி கால் விடுவாங்க. எந்த ஆம்பளையானா நீங்களே சொல்லுங்க. உனக்கு பேர் யாரான ஒரு பொம்னாடி கால் விடுவாங்க. ஒரு ஆம்பளை உனக்கு காலை பிடிச்சிக்கிறேன். உனக்கு மானம் இல்ல உனக்கு ஈனம் இல்ல. தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள். சூடு சொன்ன எது இல்லையா? போய் எனக்கு ஒரு மனைவியுடைய காலை ஒரு கணவன் தொடலாம் என்றால் ஏன் தெரியுமா? தாய்க்கு பின் தாரம். ஒரு தாயானவள் ஒரு வயது வரை தன் பெற்ற பிள்ளையை அம்மனமாக பார்க்கலாம். அந்த உரிமையை யாருக்கு கொடுக்கிறாள் தெரியுமா? ஒரு தாய் கட்டிய மனைவிக்கு கொடுக்கின்றாள். கணவனுடைய முழு உடலை ஒரு பெண்ணால் பார்க்கலாம். அதற்கு தான் தாய்க்கு பெண் தாரம் என்று சொன்னார்கள். உன்னை தாயாக மதித்து உன்னை காலை பிடிக்க கெஞ்சுகிறேன். வர முடியாதா? கடைசியாக பாலக்கோட்டை ஆம்பளையும் கம்முனுக்கிறாரு. உனக்கு என்ன போயிட வர முடியாது. போய் வாழ்க்கை எக்கேடே கெட்டு போக சாமி. அவள் வார்த்தை வேண்டாம், அவள் பேச்சு வேண்டாம். அஸ்தாபுர போகலாம். அப்படியானா இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நடக்கலாம். ஆகட்டும். புறப்படலாம். Thank you.
கொந்தராபுரி வந்துட்டோம். மாமன் இன்னும் வரலையே அப்படி ஏறி நிற்பாரு. சரி நாமளே நேர போயிடலாமா? யாருன்னா அந்த வீட்டுல வந்துச்சா போடாட்டி இரு யாரா வெளியே கத்துற மாதிரி பார்த்துட்டாரு. பாரு நான் என்ன பாரு சோறு கூட தின்ன மாட்டாரு. எங்க மாமன் நினைச்சு எம்மா காதால பாரு ஒரு பூசங்க தான் தின்றேன் நான். சத்தியமா மத்தியானத்துல ஒரு சோறக்காவல் தின்றேன். ஆமாடா ராத்திரில பாரு அவள் பாரு போ என்ன சொல்லிட்டா எங்க மாமன் உன் அக்கா விட்டுல அம்மா வந்து சொல்லிட்டாரு. என்ன கொஞ்சம் அதே ஜவங்க போட எனக்கு. ஐயோ ரம்பா அம்பா இல்ல அம்பால வந்துட்டான். அம்பா ஏய் மகாராஜா ஒத்துடுப்புல ஏய் என்னடா போடாடே ஒத்துடுப்புல ஏய் எனக்கு ஒத்துடுப்புல அவனுக்கு ஒத்துடுப்புல சரி போட்டாலே வந்துருச்சு ஒரு ஆளு. ஒண்ணு மட்டும் தான் அவனுக்கு மூணு வரல. எந்த அம்பா அம்பா மட்டும் வந்துறா யாரு ஒத்துடுப்புல தெரியுப்புல எதுக்கு எரிஞ்சு விட்டு தேடி வரம்படி உத்துருவா அக்கா வீட்டுக்குள்ளேயே வந்திருக்குது. யாருன்னா வேளான்னு சொல்ல முடியுமாடா பையா? சொல்லிட்டா சீக்கிரம் அப்பா வரபடி உத்துருவ பூஜை ஆரம்பம். நான் வெயிட்டாக்குறா எல்லாம் தீனிக்குனாலும் போட்டல கூட திணிப்பட்டி எப்படிக்கிற புழு புழுன்னு. ஐயோ நான் விட்டுட்டு வந்தேனா இல்ல நீங்க என்னை விட்டுட்டு ஓடுனீங்களா? மொத்தம் முடக்கத்தில் இந்த பக்கம் உட்காரு. ஆபரேஷன் பண்ண மேல அடிச்சு போறாரு. அடிக்கிறது அடிக்கிற சாமில போன் பண்ணி அடிச்சு. அம்மா அம்மா ஐயோ எங்க அக்கா வீட்டு பிள்ளைலாம் இதான் எங்க அக்கா வீட்டு பிள்ளை. நான் வளர்த்ததுக்கு நான் கூப்பிட்டு வாடியே ஓடியாத பத்தியா மனசே கேட்கல. பாரு அவன் மூஞ்சில் கூட பாரு முடி கூடாதுன்னு வந்துட்டேன். ஐயோ அவன் மூஞ்சில் பாரு அவன் மூஞ்சில் முழுசா கஞ்சி பாருக்குமா அவன் மூஞ்சி மாமா. ஐயோ அப்படியே சோரி சந்தர் நாட்டுவே இருந்துச்சு. ஐயோ அம்பா இப்ப மாமனை தேடி வந்துட்டேன். உன்னை தேடி வந்துட்டேன். மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமா சீக்கிரம் கல்யாணம் பண்ணியா எங்க பண்ணிக்கலாம்? இப்பவே கல்யாணம் கோயில ரெடியா எல்லாரும் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா? கேவலமா இது பண்ணு. ஐயோ தமிழ் இல்லையே உனக்கு இப்போ ஒரு நாள் ஒரு ஆசை எனக்கு. ஆமா உனக்கு அக்கா வீட்டு பிள்ளை தானே? அம்மா உனக்கு மேல ஆசைக்கு வருது மாமா. டபுள் டக்கர் லவ் உன் மேல. உங்க லவ் எங்க லவ் இல்ல மக்கா மக்கா லவ். மக்கா விட்டு போடு லவ். அம்முக்குட்டி உன் மேல ஆசைக்கு ஒரே ஒரு 60 குத்து. ஆசைக்கு 60 சும்மா மெதுவா மோகத்துக்கு ஒரு 300 குத்து. என்ன மோகத்துக்கு ஒரு 300 குத்து. அதே கேவலத்துல உழுது போயிருக்கு மாமா.
என்னது என்ன சும்மா உம்மா நீங்க ஏண்டி என்னாச்சு இவ்வளோ நேரம் தாய் மாமன எவ்வளவு ஆசையா போட்ட முடிச்சிடணுமா இப்ப முடிக்கிறவனுக்கு கல்யாணம் தாளம் மேல எல்லாம் வேணும் இல்ல அந்த சத்தம் இல்லாத எவனைய கல்யாணம் பண்ணிக்க முடியும் தாளம் மேல வேணுமா என்ன தோல் வைக்கணுமா என்ன வைக்கணும் சவுண்ட் எல்லாம் சவுண்ட் இந்த சவுண்ட் இல்ல அப்படியே தகவலாக்கணும் அப்படி தப்பட்டு அடிக்கணும் என்ன சொல்லுங்க சரி மாமா சரி வா போலாம் எங்க போலாம் பையன் பஞ்சலிக்க பஞ்சலிக்கா எனக்கிட்ட பஞ்சனா பஞ்சலியா என்னதா சும்மா அடிக்கிறாரு ஒரு பாசத்து இருக்காரு ஒரு அக்கா விட்டு பிள்ளையா பாசத்துக்கு ஒரு ஆசை அக்கா விட்டு பிள்ளையா இப்ப அடிச்சாதான் கல்யாணம் தாலி கட்டிட்டா உன்னை அடிக்கணுமா நீ அதுல அடிக்காத எதுல அதுல அடிக்காத வேற எதுல வேற எதுல இதுலயே இப்ப பாரு அடிக்கிறது பூரா எப்படி இருக்கு ஒரு தாய் மாமன் சொல்லி உன்னை எவ்வளவு கதறி கதறி கெட்டி அவனை கூப்பிட்ட ரதத்துல ஏறி அடுத்தவங்க கூட போயிட்டு இப்ப தாய் மாமன் பேசுதா தாய் மாமன் என்ன நீ வளர்த்த பிள்ளை ஆசையாக பாசமாக பெருமையாக சிறிய வயதிலிருந்து நீராட்டி தாராட்டி பெருமையாக வளர்த்திய மாமா உன்னை நம்பி வந்ததே எப்படி அடிக்கிறேன் மாமா என்ன அடிக்காதுக்கு அடிக்காத அடிக்காத என்று அளவு பேசலாம் அடிக்காத என்று அளவு பேச
அடிக்காத ஆணவம் பேசுறியா? ஆணவம் உதைப்பட்ட பாவி இல்லையே. உதைக்காத என்று சொல்ற அடியோ கல்லு உதைக்காத என்று ஓலமை விடுகிறாய். வதிக்காதன்னு சொல்றியா? எங்க போனான்? எங்க போயிட்டான்? எனக்கு தான் கஷ்டம் தெரியும். உங்க புள்ள உங்க புள்ள அடுத்து கூட்டி ஓடிச்சு. அப்ப எங்க போச்சு? அப்ப எங்க போச்சு? உங்க புள்ளியா? உங்க புள்ள எல்லாத்துக்கும் காலை பிடிச்சுக்கிறேன். ஐயோ என்ன அடிக்க வேண்டாம். என்ன அடிக்க வேண்டாம் பாபா. என் முட்டு நான் எங்க போய் பொழைச்சுக்கிறேன். அடிக்க வேண்டாம்னு சொல்லியா? எங்க அம்மா எங்க அம்மா உம்மாளுக்கு சேர்த்து இலத்துல வச்சுக்க. உம்மா உலக வளர்த்துண்டா நான் கூப்பிட்டா வந்திருக்கோம். யாரு அடிக்காத. அப்ப இவன் பண்ணது சரியா போச்சா? பண்டிகை போன் பண்ணுவாங்க வரத்தோடி ஓடிச்சு யோசனை இருக்குமா? எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்டிகை வந்தாலும் அன்னைக்கு வாங்கி வந்து போட்டவன் இந்த தாய் மாவட்டம்.
அப்பப்பா. உன்னை நம்பி வந்தே உன்னை நம்பி வந்து எனக்கு நடுத்தெருவில் விட்டியே மாமா. என்ன என்னால நானும் கட்டனா என்னால நீ கட்டியா போயிட்டு அடியே தள்ளி என்னால கட்டா எனக்கு இருக்கலாம் நான் ஏன் இடத்துல வந்து நீ யாரு யாருன்னு என்ன எது கேட்கற நீ யாரு என்ன கால்நடி நீ எதுக்கு வர சொன்னீங்க யாரு அழகா பேரு பாரு எங்கே போய் அனுப்பிச்சுருங்க இப்ப நம்பி வந்து மாதிரி இப்படி அனுப்பி கூட பாருங்க என்ன தோணு